அலகு 64. நீர் வானங்களை பிளந்து இறங்கி வர மாட்டீரா? அப்போது மலைகள் திருமுன் நடுநடுங்குமே. விறகின் மேல் தீ கொழுந்துவிட்டு எரிவது போலும், தண்ணீரை நெருப்பு கொதிக்கச் செய்வது போலும் அவற்றின் நிலைமை இருக்கும். இவற்றால் பெயர் பகைவருக்கு தெரிய வரும். வேற்றினத்தார் திருமுன் நடுங்குவர். நாங்கள் எதிர்பாராத அச்சந்தரும் செயல்களை நீர் செய்தபோது நீர் இறங்கி வந்தீர். மலைகள் முன்னே உருகியோடின. தம்மை நம்பியிருப்போருக்காக செயலாற்றும் கடவுள் உம்மையன்றி வேறு யார்? முற்கால முதல் இது பற்றி எவரும் கேள்வியுற்றதில்லை. செவியால் உணர்ந்ததுமில்லை, கண்ணால் கண்டதுமில்லை. மகிழ்ச்சியுடன் நேர்மையை கடைபிடிப்போர்க்கும் உம்மையும் வழிகளையும் நினைவில் கொள்வோர்க்கும் நீர் துணை செய்ய விரைகின்றீர். நாங்கள் பாவம் செய்தோம், இதோ நீர் சினமடைந்தீர். நெடுங்காலமாய் நாங்கள் பாவத்தில் உழன்றிருக்க நாங்கள் மீட்கப்படுவது எங்கனம்? நாங்கள் அனைவரும் தீட்டுப்பட்டோர் போல் உள்ளோம். எங்கள் நேரிய செயல்களெல்லாம் அழுக்கடைந்த ஆடை போலாயின. நாங்கள் யாவரும் இலை போல் கருகிப் போகின்றோம். எங்கள் தீச்செயல்கள் காற்றைப் போல் எங்களை அடித்துச் செல்கின்றன. பெயரை போற்றுவார் எவருமில்லை, உம்மை பற்றி கொள்ள முயல்பவர் எவருமில்லை. நீர் முகத்தை எங்களுக்கு மறைத்துள்ளீர். எங்கள் தீச்செயல்களின் பிடியில் எங்களை அழிய விட்டீர். ஆயினும் ஆண்டவரே, நீரே எங்கள் தந்தை. நாங்கள் களிமண், நீரோ எங்களை வனைபவர். நாங்கள் அனைவரும் கைவேலைப்பாடுகளே. ஆண்டவரே, கடுஞ்சினம் கொள்ளாதிரும். குற்றத்தை என்றென்றும் நினையாதிரும். மக்களாகிய எங்கள் அனைவரையும் கண்ணோக்கும். புனித நகர்கள் பாலை நிலமாயின. சீயோன் பாழ் நிலமாயிற்று. எருசலேம் பாழடைந்து கிடக்கின்றது. மூதாதையர் உம்மை போற்றி பாடிய தூய்மையும் மாட்சியும் மிக்க எங்கள் திருக்கோயில் நெருப்புக்கு இரையாயிற்று. எங்களுக்கு அருமையானவை அனைத்தும் அழிந்து போயின. ஆண்டவரே, இவற்றை கண்டும் நீர் வாழாவிருப்பீரோ? மௌனமாயிருந்து எங்களை கடுமையாய் வருத்துவீரோ?